என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்கு ஒரு முக்கியமான வாக்கினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம். உன் அம்மா என்றுமே உனக்கு ஒரு நல்ல விஷயங்களைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்கின்றதை நீ மனதார கேட்டு இந்த அம்மாவின் வாக்கின்படி நடந்தால் போதும். உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்துவிடும். நீ யாரை அதிகம் நம்பினாயோ, யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ, அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா? நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாயோ, அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் என் பிள்ளையே, இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்கின்றது. அதற்கு காரணம், அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனையை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களில் நீ தொலைத்து விட்டாய். என் தங்கமே, மனமாறுதல் கூட அடைய முடியாமல் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய். மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வேறு விதமாக நடந்துவிட்டது. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை. இவையெல்லாம் இன்று எங்கே உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது தெரியுமா? இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதற்காக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு என் பிள்ளையின் வாழ்க்கை இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது. என் குழந்தையே, உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும். என் பிள்ளையே, என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரினுடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ, ஊர் என்ன பேசும் என்றோ, சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் வரும் என்றோ, குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ ஒரு துளியாவது எண்ணி பார்க்க வேண்டாமா? எப்படியெல்லாம் ஒருவரினுடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கும், எத்தனை இழிவான எண்ணங்கள் இருந்திருக்கின்றது. ஒரு முறை என் குழந்தை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருந்திருக்குமே. மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு வந்திருக்கின்றது. இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கைக்குள் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் அந்த பெயர் மறையாது. என் அன்பு தங்கமே, உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன். இவர்களுக்குள்ளான தொடர்பு இதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை. என் தங்க பிள்ளையே, அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மனசந்தோஷம்தான் அடைய வேண்டும். என் குழந்தையே, இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளுக்கும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததை போல வேறு எதுவும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனால் இது எதிர்பாராத ஒரு கொடுமை அல்லவா? முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும்.
இப்பொழுது ஆரம்பம் என்பதனால் என் குழந்தையே, நீ தாங்கிக் கொள்ள முடியாது தவித்து கொண்டு நிற்கின்றாய். ஆனால் இந்த சூழ்நிலை மாறும், இந்த காலம் மாறும். அது மட்டுமல்ல, உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கு அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நம்பிக்கை துரோகத்தில் செய்தவர்களின் நிலைமையை கண்டால் உன் அம்மா எனக்கு அத்தனை பரிதாபமாக உள்ளது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, யாருடைய பேச்சினையோ கேட்பதற்காக, யாருடைய மனதையோ காயப்படுத்துவதற்காக அல்லது சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ, இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அவர்களுக்கு அவர் நம்பிய உறவு அதிகமாக காண்பித்து கொடுத்து விட்டது. என் செல்ல பிள்ளையே, ஏன் இப்பொழுதெல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனினுடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. உன் அம்மா நான் சொல்வது, இந்த இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இப்பொழுது வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கே கொடுக்கின்றவர்களை உன் தாயானவள் நான் ஒரு நாளும் நன்றாக இருக்கும்படி செய்ய மாட்டேன். என் தங்கமே, நீ வேண்டுமானால் அவர்கள் உன் உறவு என்று அவர்கள் செய்த துரோகத்தை நீ மறந்துவிடலாம். ஆனால் ஒரு நாளும் உன் அம்மாவினுடைய பாவ கணக்கிலிருந்து அது விலகியே விடாது. என் தங்கமே, நீ மற்றவர்களிடத்தில் இரக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய். ஆனால் அவர்களுக்கான விதை துரோகத்தில் அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருந்தால் வாழ்க்கையே முள்செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது. அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியும்? அவர்களின் வினைப்பயனை அவர்களே அனுபவிக்கின்றார்கள். என் தங்கமே, அனுபவித்து கொண்டும் இனிமேல் இருக்க போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்ட காலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு, நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதனை நீ சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசிய இவர்களினுடைய எண்ணங்களை நீ ஒருபொழுதும் உண்மை என்று ஆக்கிவிடாதே. அந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளாதே. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும். உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்று அவர்களே வருந்தி உன்னிடம் வந்து சேர்வார்கள். என் தங்கமே, இது இந்த அம்மாவினுடைய சத்திய வாக்கு. அவர்கள் முழுவதுமாக வருந்த போகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கின்றது என்றும், இனி மீண்டும் சரியாக்குவது என்பது முடியாத காரியம் என்றும் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்பிய உறவு அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அதனால் என் தங்கமே, இனி உன் அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பதற்கே உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, சகுனி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய்.
இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா? இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதனை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, எந்நாளும் நல்லவர்கள் போல எல்லோராலும் வேடமிட்டு நடிக்க முடியாது. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அவர்களின் வேடம் கலைந்துதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில செயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த துரோகியை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. சில சமயங்களில் அந்த பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும். சில சமயங்களில் இந்த பிரச்சனைகளை வேண்டாம் என்று உன்னால் ஒதுங்கி வைக்கவும் முடியும். பல நேரங்களில் நமக்கு எதற்கு இதுவெல்லாம் என்று நீ எல்லாவற்றையும் விட்டுவிடத்தான் முடிவு செய்கின்றாய். என் பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று உன்னை நாடி வந்ததற்கு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் பல நேரங்களில் மனமுடைந்து அழுகின்ற போதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரோகத்தை நீ அடையாளம் கண்டுவிடவில்லை. ஏனோ நடக்கிறது, எதர்ச்சியாகத்தான் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் சகுனிகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்ளாமல் இருந்தது அம்மா என்றென்றைக்கும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம். என் தங்கமே, சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் சாணக்கியத்தனம் என்ற ஒன்றுக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்று என் தங்கமே, சகுனியாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள். தனக்கு தேவைப்படுபவர்களுக்கு, தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள். இங்கு ஒன்றும் அங்கொன்றுமாக புறம் சொல்லி மற்றவர்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளவே உனக்கு பல காலம் ஆயிற்று. இப்போது சிறு சிறு சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வந்திருக்கிறதே தவிர இன்னமும் நீ முழுமையாக முடிவு செய்யவில்லை. இவர்கள் யார் என்று. என் தங்கமே, உனக்கு அது தெரியாமலேயே போகட்டும். ஆனால் உன்னால் இதிலிருந்து கவனமாக இருக்க முடியும் என்பதனையாவது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோருமே மற்றவர்களை நம்பி இங்கு பிறக்கவில்லை. யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இங்கு யாருமே பிறக்கவில்லை. அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் கையில்தான் இருக்கின்றது. தனக்கு எது சரி எது தவறு என்று சிந்திக்கின்ற மனநிலை எல்லோருக்கும் இருக்கின்றது. இன்னொருவரை நம்பிதான் பிழைப்பு நடந்துவிட வேண்டும் என்றால் இங்கு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. என் பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ அடுத்தவர்களின் உதவியை ஒருபோதும் நாடாதே. தனித்து நின்று நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் உதவியை நாடி இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நீ வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் என்றென்றுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள். நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகங்களை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில நேரங்களில் என் பிள்ளை, அவர் உனக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதவர் என்பதனால் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கின்றாய். அதே நேரத்தில் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றவர்கள், மிகவும் அதிகமான பழக்கத்தை கொண்டவர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஏற்க மறுத்து விடுகின்றாய். இவர்கள் எனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நினைக்கிறாய். என் தங்கமே, துரோகம் என்பதே அதுதானே, உடன் இருப்பவர்கள் செய்வதுதானே. நிச்சயமாக இவர்கள் இதனை செய்வார்களா என்று கேட்டால் அதை யாராலும் நம்பிவிட முடியாது. இது இயல்புதான். அதனால் உன் தாயானவள் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால் அதிலும் உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் வந்து
ஒருவரை பற்றி எடுத்து சொல்கிறேன் என்றால் குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்வதற்காக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த அம்மாவிற்கு சில நேரங்களில் உன் மீது அதனால்தான் கோபம் வந்து விடுகின்றது. நாம் எவ்வளவோ சொல்லியும் நம் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை நாடி அவமானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். அம்மா யாருடனும் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கென்று ஒரு ஆதரவுக்கு யாருமே வேண்டாமா என்று நினைக்காமல் உன் அம்மா நான் உனக்கு என்ன சொல்கின்றேன் தெரியுமா? ஆதரவு அவசியம், ஆறுதலுக்கு ஆள் தேவைதான். ஆனால் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இது போன்ற ஆதரவினை பெற்று நீ எதையும் வாழ்க்கையில் சாதிக்கப் போவதில்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையா? பேச்சு துணைக்கு யாரும் இல்லையா? தெய்வத்தை அதிகமாக நம்பு. உன்னுடைய கஷ்டத்தை கண்டு சிரிக்காதது தெய்வம் மட்டும்தான். உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு வைத்தெரிச்சல் படாதது தெய்வம் ஒருவர்தான். அதனால் உன்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் உன் தாயானவள் என்னோடு பகிர்ந்து கொள். நான் உன்னை தினமும் நாடி வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்றாவது உன்னை காணாமல் நான் சென்றிருக்கின்றேனா? என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக யாருடைய துணையையும் நீ நாடி நிற்க மாட்டாய். உண்மையான அன்பென்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் அது உன் தாயானவள் என்னைப் போல எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி செல்லாது. உண்மை எது பொய் எது என்று உன்னால் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் யாரை பற்றியும் உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை. அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்று நான் சொல்லவில்லை. எல்லோரிடத்திலும் ஒரு வரைமுறையோடு தான் நீ பழக வேண்டும். ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் நின்றுதான் அவர்களோடு பழக வேண்டும். யாரும் உன்னை பார்த்து தள்ளினில் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ நெருக்கமாக ஆகி அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீ விலகிவிட வேண்டும். அல்லது அவர்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். இதனை செய்கின்ற பிள்ளைகள்தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். என் தங்கமே, முன்கூட்டியே சிலரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏனென்றால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா என் குழந்தையே? அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போவதை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டால் போதும். நிச்சயமாக இனி எல்லாமே நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இனி எல்லாமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும். நான் இருக்கும் வரை நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. என்னை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ தவிர்த்து விடாதே. ஒருவேளை நீ மிக அதிகமான மனவேதனையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு இந்த தாயின் வாக்கை கேட்கும்போது கூட மனதில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, மனதார உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்தால் போதும். என்றென்றைக்குமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு தவிர்க்க முடியாத கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நீ மனதார ஒரு முறை இந்த தாயானவளின் நாமத்தை மட்டும் உச்சரி. உனக்காக என் இரு கர